இயேசுவின் நாமத்தில் சுகம். கால்களிலே சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கைகளிலே சுகம் உண்டாகட்டும். என்ன செய்ச்சு? எனக்கு கிட்னியில் சதை வலிச்சுன்னு சொல்லி நேற்று புதன்கிழமை அறுவை சிகிச்சை செய்யணும்னு தூத்துக்குடி கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. நான் இன்னைக்கு விசுவாசத்தோடு இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டேன். என்னிலேருந்து ஏதோ கீழே விழுந்தது மாதிரி இருந்தது. இப்போ வழியே இல்லை. வரும்போது 2 வீலரை நிப்பாட்டினேன். 2 வீலர் என்னால் நிப்பாட்ட முடியல. சிரமப்பட்டு நிப்பாட்டினேன். இப்போ எந்த வழியும் இல்லை. எந்த வழியும் இல்லை. நாளைக்கு ஆப்ரேஷன் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. பாருங்க, அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி ஏதோ ஒன்று கீழே விழுந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதை விட்டு வெளியேறி போயிட்டு இனிமேல் டாக்டர்கிட்ட போனால் எல்லாம் நல்லா இருக்குதா, என்ன எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட போகிறாங்க. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு ஒரு அற்புதமான காரியம் சொல்லுகிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதாவது இயேசு என்கிற என் நாமத்தை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் அதை நான் செய்வேன். இதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்துவம். அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்திற்காக ஜெபம் செய்யும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒரு வேண்டுதலுக்காக நிற்கும்போது, ஒருவேளை இது நம்முடைய சுகத்தின் காரியமாக இருக்கலாம், விடுதலின் காரியமாக இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஏதோ ஒரு நன்மையான ஒரு காரியத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கலாம். எப்பொழுது நாம் ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபம் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன வேத வசனத்தின்படி ஜெபிக்கணும். வேதத்தில் இயேசு என்ன சொல்லுகிறார்? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். முந்தின வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் தெளிவாக சொல்றார். இயேசு என்கிற நாமத்தை சொல்லி ஜெபிச்சாதான் அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். அந்த ஜெபத்தில் அற்புதம் நடக்கும். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் மரியாதை கொடுப்பார். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தப்படாத எந்த ஜெபமும் பரலோகத்தில் எட்டாது. நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஒரே ஒருவர் யாரு தான்? இயேசு நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார், நோய்களை